الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பமான மஸ்ஜிதில் அவன் விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. நம் அனைவர்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்வான மார்க்கம் தீன எங்களுடைய வெற்றிக்காக, உயர்வுக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். தீன் என்கிறது குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆன் அது அல்லாஹுடைய புத்திமதிகள். ஹதீஸ் என்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. குர்ஆனை விளங்கப்படுத்துவதற்காக, குர்ஆனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். குர்ஆனுடைய வாழ்க்கை இந்த உம்மத்து வாழ வேண்டும், அவர்களை குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு பழக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பூ உலகத்துக்கு காருண்ய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய குர்ஆனில் அவன் என்ன சொல்லுகிறான், என்ன புத்திமதிகளை சொல்லுகிறான்? சுருக்கமாக நாம் பார்த்தால், ஆஹிராவுடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கையின் பக்கம் அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். நரகத்துடைய அந்த நிலைமைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்று தடுக்குகிறான். சொர்க்க இன்பங்களை நீங்க அடைய வேண்டுமே ஆனால் உலக ஆபாசங்களுக்கு நீங்கள் அடிமையாகி விடாமல், ஏமாந்து விடாமல் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதனாலேதான் சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் 1000 ஆயத்துகளில் வர்ணிக்குகிறான். காருண்ய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்குள்ள எல்லா நிலைமைகளையும் வர்ணித்தார்கள்.
மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து சொர்க்கத்தை காணக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நசீபாக்கினான். நரக நிலைமைகளையும் அவதானிக்கக்கூடிய காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். காரூணிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனுடைய அல்லாஹுடைய புத்திமதிகளுக்கு ஏற்ப இந்த உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கமாக அழைத்துக் கொண்டு இருந்தார்கள், சொர்க்கத்தின் பக்கமாக வழிகாட்டிக் கொண்டு இருந்தார்கள், நரகத்திலிருந்து இந்த உம்மத்தை தடுத்துக் கொண்டு இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இவைகளை அடிக்கடி பயான்கள்ல கேட்கிறோம், செவிமடிக்கிறோம், படித்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். இவைகளை பற்றி என்னுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? ஆழமாக சிந்திக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்துல எந்த உணர்வுகள் ஏற்படுகிறது? ஒரு முஃமின் அவன் லா யஷ்பஉ, பசியாற மாட்டான், வயிறு நிரம்ப மாட்டான், ஒரு மகிழ்ச்சியுடைய உச்சகட்டத்தை அடைந்து கொள்ள மாட்டான். இதுவரைக்கும் ஹத்தா யகூன முன்தஹாஹு, அவனுடைய கடைசி தீர்ச்ச அது சொர்க்கமாகும் வரைக்கும். என்ற நோக்கமே நான் சொர்க்கத்திற்கு போகணும், ரப்புடைய பொருத்தத்தை அடையணும். உணர்வு எப்படியாவது நான் ஒரு சொர்க்கவாதியாக ஆகணும். இப்படிப்பட்ட உணர்வுகள் எங்களுக்கிட்ட வருகிறதா இல்லையா? நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், 1000 ஆயத்தில் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, கொடூரமான நிலைமைகளை அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நரகத்தில் நுழைந்தவர்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். யா மாலிக், யா மாலிக். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் பேசுகிறது. எந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று நம்புகிறோமோ அந்த குர்ஆன் எங்களுக்கு ஞாபகம் செய்கிறது. யா மாலிக், யா மாலிக். என்ன இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க? யா மாலிக் லியக்தி அலைனா, எங்களை மௌத்தாக்க சொல்லுங்க. அல்லாஹ்விட்ட சொல்லுங்களே, எங்களை மௌத்தாக்க சொல்லி, இந்த அதாப் எங்களால தாங்கல. பேசுறாங்க இல்ல, யா மாலிக் தண்ணி தாங்களே, தாகமாக இருக்குது. கடும் சூடான தண்ணீர், கடும் சூடான தண்ணீர், அடி மண்டி வரைக்கும் காய்க்கப்பட்ட தண்ணீர். அந்த தண்ணீரை சமீபமாக்கும் பொழுது, குடிப்பதற்காக வேண்டி தனது முகத்தின் பக்கம் சமீபமாக்கும் பொழுது யஷ்வில் வுஜூ, முகம் அப்படியே கருகிவிடும். குர்ஆன் இதை ஞாபகம் செய்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தம் போட்டு கதறும் பொழுது, தண்ணீர் தாகம், தண்ணீர் தாகம் என்று சொல்லும் பொழுது ரப்பு சொல்லுகிறான், வசுஹு மாஅன் ஹமீமா, கடும் சூடான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். குடுங்கோ, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொடுக்கப்படும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. பக்கத்தா அம்ஆஅஹும், குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், தாகம் பொறுக்கே இல்லாம கடும் சூடான தண்ணீரை குடித்தாலும் குடிப்பாங்க. பக்கத்தா அம்ஆஅஹும்,
குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். கண்ணியமானவர்களே, இது 2 ஆயத்து. அல்லாஹ் 1000 ஆயத்துல வர்ணிக்கிறார். அங்குள்ள உணவுகள், அங்குள்ள தண்டனைகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட வரும் பொழுது ஒரு கவலையான தோற்றம். மாலி அராக முத்தகையிரல் லௌன், என்னோட முகமெல்லாம் மாறி இருக்குது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யா ரசூலல்லாஹ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துக்கு நெருப்பு மூற்ற உத்தரவை நினைக்கும் பொழுது அந்த உத்தரவை நினைத்துத்தான் நான் ரொம்பவும் கவலையோடு இருக்கிறேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிஃப்லி அன்னார், நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? சொன்னார்கள், 1000 வருஷம் நெருப்பு மூட்டப்பட்டது. அது வெள்ளை நிறமாக மாறிவிட்டது. சும்மா அமர் இன்னும் ஒரு 1000 வருஷம் அது சிவப்பாக. சும்மா அமர் இன்னும் ஒரு 1000 வருஷம் அது கரும் இருளாக நிறமாக மாறிவிட்டது. சொன்னார்கள், நரகத்திலிருந்து ஊசியினுடைய துவாரம் அளவு ஒரு வாயம் இந்த பூமிக்கு திறக்கப்பட்டால் இந்த பூமியில மனிதர்கள் உட்பட எந்த ஒரு உயிருள்ள படைப்பும் உயிர் வாழ மாட்டார். எந்த ஒரு புட்பூண்டுகளும் உலகத்தில் முளைக்க மாட்டார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகள் கட்டக்கூடிய சங்கிலிகள், சும்மஃபி சில்சிலத்தின் ஸரூஹா 70 ஸிராஅன், அல்லாஹ் சொல்றான், அந்த சங்கிலிகளால கட்டுங்கோ. ஒரு வளையம் 70 முழம் நீளமாக இருக்கும். சங்கிலியுடைய ஒரு வளையம், இந்த கோர்க்கப்பட்ட ஒரு வளையம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சங்கிலியுடைய ஒரு வளையத்தை இந்த கல்லு மலையில கொண்டு போய் வைத்தால் லஸாபத், அந்த மலை கரைந்து விடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக ஹதீஸ்ல நரகத்தில் இருக்கிற ஜபானியாக்கள், அவர்களுடைய உடம்பில் இருக்கிற உஷ்ணம், அவர்களுடைய கடினத்தன்மை, அவர்களுடைய உடம்பிலிருந்து வீசக்கூடிய துருவாட, இந்த உலகத்துக்கு ஜபானியாக்கள் ஒருவர் வந்தார். சொன்னார்கள், ஒரு ஜபானியா இந்த உலகத்துக்கு வந்தா அவருடைய துருநாற்றம் பொறுக்கேலாம முழு உலக மக்களும் செத்து மடிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய கீழே போட்டு அழுகிறார்கள். நாங்களும் தனிமையாக இந்த ஹதீஸை நினைச்சு அழோனும், கண்ணீர் வடிக்கணும். நரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதாபையும் அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீர் வடிக்கும். அரிஷுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அதுல ஒருவர் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் வஃபாலத் ஐனா, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறார். அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவர். அந்த ஞாபகத்தோடு இந்த நரகத்தையும் ஞாபகம் செய்கிறேன். ரப்போ, அல்லாஹ் இந்த நரகத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறான். இதை நினைச்சு இந்த கண்ணால கண்ணீர் வடியுது. இவர்களுக்கு அல்லாஹ் அரிஷுடைய நிழல்ல இடம் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே,
நாம் இது போல ஹதீசுகளை படித்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம், பயான் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து பாதுகாப்பு அடைகிற உணர்வு, எப்படி நான் பாதுகாப்பு அடைகிறது, என்ன செய்தாவது, என்ன ஒரு முயற்சியை செய்தாவது நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடையணும். அல்லாஹு மஜ்ரினி மினன்னார் 7 தடவை மகரிபுக்கு பின்னால், சுபஹுக்கு பின்னால் 7 தடவை ரொம்ப உணர்வோடு ஓதுகிறார். அல்லாஹ் நரகம் சொல்லும், யா அல்லாஹ் இவன் என்னைய விட்டு பாதுகாப்பு தேடுகிறான், இவனை எனக்கிட்ட தந்துடான். நரகமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேட்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியமானவர்கள், எத்தனை தடவை நாங்க துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிضوانக வல் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தை தா, உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தா, என்னைய நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். வ நஊது பிக மின் சஹதிக வன் நார், உன்னுடைய கோபத்தை விட்டு என்ன பாதுகாப்பு, நரகத்தை விட்டு என்ன பாதுகாப்பு, உன்னுடைய கோபத்தை விட்டு என்ன பாதுகாப்பு, நரகத்தை விட்டு என்ன பாதுகாப்பு. கண்ணியமான சகோதரர்களே, நரகத்துடைய அச்சம் எங்க உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்குது என்று நாம எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். பேசக்கூடிய எனக்கிட்ட, கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட. கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்துடைய ஆசை, சொர்க்கத்துடைய உணர்வுகள், ஆசைகள், நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். وَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கப்பட்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார். மாஷா அல்லாஹ், பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. சொர்க்க இன்பங்கள், அங்குள்ள குதூகலங்கள், முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லை, நிரந்தரமான இன்பம். அங்குள்ள தோட்டம், மாளிகைகள், அங்குள்ள மனைவி, அங்குள்ள உணவு, அங்குள்ள பானம், அங்குள்ள பாலாறு, தேனாறு, மதுவாறு. கண்ணியமானவர்களே, ரப்பு 1000 ஆயத்தில் வரமிக்கிறார். அழகான குடியிருப்பு, அழகான வீடு வாசல், ஒரு பிரம்மாண்டமான முத்து, அதுக்குள்ள நுழைந்தால் 70 வீடு. ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்து பார்த்தால் 70 ரூம். ஒரு ரூமுக்குள்ள நுழைந்தால் 70 கட்டில், மேசைகள், ஒவ்வொரு மேசையிலையும் மறவைகள், ஒவ்வொரு மறவையிலையும் 70 வகையான உணவுகள், தங்க கட்டில், 40 வருஷம் நீடிக்கக்கூடிய இன்பம் தரக்கூடிய குஷன் மெட்ரஸ், குஷன் மெத்த, 40 வருஷம் அதுல ஒருக்க உட்கார்ந்தா அந்த இன்பம் உள்ளத்தை உணர்த்தி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டது இல்லை இன்பம், எந்த காதும் அதை அனுபவிச்சில்லை, கேட்டில்லை. எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அதனுடைய கற்பனை கூட வந்தில்லை. அவ்வளவு விசாலமான சொர்க்கம், கற்பனை பண்ண இயலாது. அந்த ஆதமுடைய மகன் கடைசியாக சொர்க்கம் போகிறான். அல்லாஹ்விடத்துல சில ஏற்பாடுகளை கேட்கிறான். அந்த மாளிகையை நீ எனக்கு தரணும். அல்லாஹ் அவனுடைய 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டான். ஆதமுடைய மகன், என்ன நீ பேசாம இருக்கிறாய்? சல் தொழுத்த கேள், அப்ப நான் உனக்கு தாரேன். சொர்க்கத்துல உனக்கு தேவையான கேள்வி நான் தாரேன். எல்லாம் எனக்கு வெட்கமாக இருக்கு, நீ என்னைய நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துல இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு பின்னால நான் உனக்கிட்ட எப்படி கேட்கிறது? அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? உலகம் அக்குர்ணை அல்ல, கண்டி அல்ல, ஸ்ரீலங்காவல்ல, உலகம்
உலகத்தை போல மிஸ்லஹு வமிஸ்லஹு 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 5 மடங்கு, அது போல இன்னும் ஒரு மடங்கு 10 மடங்கு உனக்கு சொர்க்கம் இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த உணர்வு வரணும். நான் இந்த சொர்க்கத்துக்கு எப்படி போறது? அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். மனிதர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடாம நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துடைய இன்பங்கள் இந்த சொர்க்க பாக்கியங்களை விட்டு உங்களை தடுக்கும். இந்த உலக ஆபாசங்களுக்கு நீங்க அடிமையாகுவது சொர்க்கத்துக்கு போக இயலாம ஒரு நிலைமை உண்டாக்கும். எனவே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு துனியா, இந்த உலகத்தை நீங்க பயந்து போங்க. இந்த உலகம் உங்களை ஏமாத்தி போடும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. உங்களையோ உங்களோட குடும்பம், உங்களை சார்ந்தவர்கள், முழு உம்மத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். நரகத்துக்கு போகாம மனிதர்களையும் சிலைகளையும் கற்களையும் அல்லாஹ் எரிபொருளாக, விறகு கட்டைகளாக பாவிக்கிறான். மலக்குமார்கள், ஜபானியாக்கள், கிலாலுன் ஷிதாதுன், கல் நெஞ்சம் உள்ளவர்கள், இறக்க சுஃபாவம் மற்றவர்கள். பயந்துகோம், நரகத்துக்கு போகவான். சொர்க்க ஏற்பாடுகளை செய்து கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எங்களோட கண்ணுக்கு விளங்குதில்லை. எங்களோட அறிவு எங்களோட கண்ணை விட்டும் அது தூரமாக இருக்கு. எங்க தேடி பார்த்தாலும் இதை காணலாம். அப்படி ஒண்ணு விளங்குதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட கேட்கிறான், وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِنَ الْبَعْثِ. மௌத்துக்கு பிறகு உள்ள லைஃப்ல, வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகமானு கேட்கிறான், உங்களுக்கு டவுட் இருக்குதான்னு கேட்கிறான். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மக்கள் யகூலூன் அஇதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் அஇன்னா நமபூசுன். நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதுக்கு பின்னால அஇன்னா நமபூசுன், நாங்க எழுப்பாட்டப்படுவோமா? அவ ஆபாஉனல் அவ்வலூன், எங்களுக்கு முன்னுக்குள்ளவங்க இவர்களும் எழுப்பாட்டப்படுவார்களா? நடக்குமா? கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துடைய ஆபாசங்கள் இந்த செய்திய, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைய அப்படியே மறக்கடிக்க செய்து விட்டது. அதை பற்றிய யோசனை இல்ல, சிந்தனை இல்ல, கவலை இல்ல. கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவாக பேசுகிறான். உங்களுக்கு டவுட் வருகுதா? அப்படி உங்களுக்கு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில சந்தேகம் உண்டா? அஃபில்லாஹி ஷக்குன், அல்லாஹ்வுல சந்தேகமா? ஃபாத்திரு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த பூமியை வானத்தை படைத்த ரப்புல சந்தேகமா? அல்லாஹ் கேட்கிறான்.
கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரொம்ப அழகாக பதில் சொல்லுகிறார். ரொம்ப அழகா. ஜனாசாவை அடக்கி போட்டு கபருக்கு மண்ணை போடக்கூட என்ன சொல்றோம்? மின்ஹா கலக்குனாக்கும், இந்த மண்ணால தான் நான் உங்களை படைச்சேன். ரப்பு சொல்லி தந்தத்தை நாம சொல்றோம். ரப்பு குர்ஆன்ல சொல்றான். நாம அந்த மண்ணுக்கு ஜனாசாவுக்கு மண்ணு போடக்குள்ள இதை சொல்லுவது சுன்னத்து. மின்ஹா கலக்குனாக்கும், இந்த மண்ணால உங்களை நாங்க படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள்ள உங்களை திரும்ப கொண்டு போறோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், இந்த மண்ணிலிருந்து உங்களை எழுப்பாட்டுவோம். மண்ணாலதான் உங்களை படைச்சோம் நாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மண்ணைத்தான் நாங்க விந்த ஆக்கினோம். இந்த விந்த சதை கட்டியாக ஆக்கினோம். இந்த சதை கட்டிய இந்த விந்த இரத்த கட்டியாக ஆக்கினோம். இந்த இரத்த கட்டிய சதை பிண்டமாக ஆக்கினோம். 4 மாதம் அல்லாஹ் அந்த விந்து இரத்தமாக மாறுறது, இரத்தம் சதை கட்டியாக மாறும் பொழுது இந்த உடம்பு அல்லாஹ் சமைத்துட்டான். யாரு சமைச்சது? யாரு சமைச்சது? 4 மாதங்கள் பூர்த்தியானதோடு மலக்கை அனுப்பி அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான். என்ன சொல்லுகிறார்? தாய் புள்ள துடிக்குது, ரூஹ் ஊதப்பட்டு விட்டது. எங்கிருந்து? தாயுடைய வயிற்றுக்குள்ள சமைத்தவன் யார்? அந்த முட்டைக்குள்ள குஞ்சை உருவாக்கினவன் யார்? அழகான முட்டை. அந்த அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த ஷூட்டில் அந்த தேவையான உஷ்ணத்துக்கு பின்னால குஞ்சு வெளியில வருகிறது. அழகான சுண்டுகளோடு, அழகான முடிகளோடு, அழகான கால்களோடு, அழகான கண்ணுகளோடு. கண்ணியமானவர்களே, யார் இதை படைத்தது? வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யார்? வல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. ரப்பு சொல்றான், இந்த சின்ன இந்த கற்புக்குள்ள 3 இருள்களுக்குள்ள உங்களை படைத்தவன் காலிக், உங்களை படைத்தவன் அல்லாஹ். இந்த படைகோலத்தை உருவாக்கினவன், அமைத்தவன் அல்லாஹ். இந்த கண்ணு, இந்த காது, கண்ணியமானவர்களே, ரப்ப விளங்குறதுக்காக அல்லாஹ்வே சொல்லுகிறான். படைச்சவனை விளங்கணுமா? மௌத்துக்கு பிறகு உங்களை எழுப்பாற்றத்துல சந்தேகமா? உங்களை நாங்க தான் படைச்சோம், உங்களை நாங்க தான் படைத்தோம். உங்களோட அழகான கண்ணை உருவாக்கினது நாங்க, அழகான காதுகள் செவிப்புலனை தந்தது நாங்க, அழகான நாவை தந்தது நாங்க தான். காலிக் பாரி, உறுப்புகளை செம்மைப்படுத்தினவன். 2 கண்ணையும் ஒரே மாதிரியாக, 2 காதுகளையும் ஒரே வடிவமாக, 2 கைகளையும் ஒரே மாதிரியாக, ஒன்று கட்டையாக நெட்டையாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவோம். உடம்புக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள், தலையோடு சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள், ஹார்ட்டோடு சம்பந்தப்பட்ட, நெஞ்சோடு சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள், வயிற்றோடு சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள், யாரு சமைச்சது? யார் ஏற்பாடு செஞ்சது? அல் முஸவ்விர், உருவம் தீட்டினான், வடிவமைத்தான். அழகான புள்ள, வெள்ள விளைகின்ற புள்ள, நல்ல வாக்கான புள்ள. இந்த வாக்கு, இந்த வெள்ள விளையன்றதை யார் உருவாக்கினது? எந்த டாக்டர்? கண்ணியமானவர்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள்?
அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்தான், அல்லாஹ்தான். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி உங்களுக்கு மனதுல ஒரு டவுட் இருக்குமெண்டா கொண்டாங்களே பார்ப்போம். யாரு செஞ்சன்றத பார்ப்போம். செஞ்சவன் யாராவது இருந்தா அவனை வர சொல்லுங்களேன். எங்கள்கிட்ட கேட்கல, முழு உலகத்துக்கிட்டே சவால், முழு உலகத்துக்கிட்டே சவால். கண்ணியமானவர்களே, உங்களை நீங்க பார்த்தா அல்லாஹ் சொல்றாங்க, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்க பார்க்கலையா? இதுக்குத்தான் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இதுக்குத்தான் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அழகான பார்வையை தந்தான், என்ன அழகாக படைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ரப்பு அல்லாம வேறு யாரும் இல்லை. ரூஹுண்டா என்ன? ரூஹுண்டா என்ன? இஸ்அலூனக அனிர் ரூஹ். ரூஹுண்டா என்னன்னு கேக்குறாங்களா? குலிர் ரூஹ மின் அம்ரி ரப்பி. ரூஹுண்டா அல்லாஹ்வுடைய கட்டளை. அது கொடுக்கப்பட்டது. கண்ணு பாக்குது, காது கேக்குது, நாவு பேசுது. ரூஹ அல்லாஹ் கைப்பற்றினான், திரும்பவும் வாபஸ் வாங்கிட்டான். கண் இருக்குது பார்க்குது, நாவு இருக்குது பேசுது, காது இருக்குது கேட்குது. ரூஹுண்டா என்ன? குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹுண்டா அல்லாஹ்வுடைய கட்டளை. ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், இந்த வானத்தை நீங்க பார்க்கலையா? இந்த பூமியை பார்க்கலையா? இந்த சூரியனை நீங்க பார்க்கலையா? சந்திரனை நீங்க பார்க்கலையா? இவைகளை நீங்க உள்ளத்தால சிந்தனையோடு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இவைகளை யார் படைத்தவன் என்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிறத புரிஞ்சு கொள்வீங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறத விளங்கிக் கொள்வீங்க. கண்ணியமான சகோதரர்களே, ரப்புடைய நாட்டம் இல்லாம இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்கிறது இல்லை. வானத்தை சிந்திங்கள். ரப்பு சொல்றான் சிந்திக்க சொல்லி. குர்ஆன்ல பல ஆயத்துல பேசுகிறான், பல ஆயத்துல. அம்மன் ஹலக ஸமாவாத். இந்த பூமியே கடலை போல 2 மடங்கு, கடல் பூமியை விட 2 மடங்கு. இந்த வானத்துக்கு ஒரு எல்லை இல்லை. அது எங்க முடியுது இல்ல, எங்க ஆரம்பிக்குது இல்ல, கண்டுபிடிக்கலை. இந்த வானம் எங்க ஆரம்பிக்குகிறது, எங்கு முடிகிறது? அந்நியமானவர்கள், ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அம்மன் ஹலக ஸமாவாத். சொல்லுங்களேன், யாரப்பா வானத்தை படைச்சது? சொல்லுங்களேன். அம்மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்தி வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மா. பூமியை படைச்சது யாருன்னு சொல்லுங்களேன். ஆகாயத்தில் இந்த தண்ணீரை பூமிக்கு இறக்கிறவன் யாருன்னு சொல்லுங்களேன். அந்த தண்ணீரின் மூலமாக இந்த பூமியில பயிர்களை பச்சைகளை முளைக்க செய்தவன் யார் என்று சொல்லுங்களேன். இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடன் வேறு யாரும் இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடன் வேறு யாரும் இருக்கிறானா? அம்மன் ஜஅலல் அர்ல கராரன் வஜஅல খিলাலஹா அன்ஹாரா வஜஅல பைனல் பஹ்ரைன் ஹாஜிஸா. ரப்பு கேட்கிறான். இந்த பூமிய ஒரு வித்தியாசமாக, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மலை பகுதி, ஒரு பள்ளமான பகுதி, பூமியில பலவிதமான மண்ணு, பலவிதமான அமைப்புகள். அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியை யார் இப்படி படைச்சது? இந்த பூமிக்கு இடையில ஆறுகளை ஓட செய்தவன் யார்? வஜஅல பைன, அதாவது இந்த நதிகளை ஓட செய்தது யாரு? இந்த பூமிக்கு மலைகளை, உறுதிமிக்க கல் மலைகளை நிப்பாட்டினது யாரு?
وجعل بين البحرين حاجزا. இரண்டு கடல்களுக்கு மத்தியில திரையை உண்டாக்கினவன் யாரு? திரையை உண்டாக்கினவன். இங்கள் அழகான தண்ணி, உப்பில்ல, மதுரமான தண்ணி, இங்கள் உப்பு தண்ணி. அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, கனவான இதுக்கெல்லாம் பதில் சொல்லேடுமா? ரப்ப தவிர வேறு யாரும் இல்ல, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கய்ப், மறைவான விடயங்கள் அல்லாஹ்வுடைய கையில. லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ் அல்லாம அவைகளை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த பூமியில நடக்கிற அவ்வளவு செய்தி ரப்புக்கு தெரியும். இந்த ரப்புக்கு தெரியும். கோடான கோடி படைப்புகளை படைச்சு முழு படைப்புடைய செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதர்களுடைய விடயங்கள் மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், பூச்சி புழுக்கள். وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. எந்த ஒரு உயிருள்ள படைப்பும் இல்ல, ரிஸ்க் அல்லாஹ்ட்டே இல்ல. எல்லா விடயங்களையும் ரப்பு அவன் பதிவில வைத்திருக்கிறான். ரப்பு சொல்லுகிறான், இதை நாங்க சிந்திக்கணும், ரப்ப புகழணும். இதை பேசுறதுக்கு ரப்பு கிட்ட கூலி, ரப்பு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த அரபி சகோதரர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புகழுகிறார். யாமன் லா தராஹுல் யூன் வலா துகாலித்துஹு துனூன் வலா யஸிஃபுல் வாசிஃபூன். அல்லாஹ்வை புகழுகிறார். வலா யக்ஷத் தவாயிர் يعلم مقائل الجبال مساقيل الجبال ومقائل البحار عدد قطر الامطار وعدد ورق الاشجار. தொடர்ந்து புகழ்கிறார். அல்லாஹ் கண்ணால பார்க்கல, அவனுக்கு முழு ரகசியமும் தெரியும். அவனை எங்கட நாவால வர்ணிக்க அந்த அல்லாஹ் அவனுக்கு இந்த மலைகளுடைய கல்மலைகளுடைய பாரம் அது எவ்வளவு தெரியும். அல்லாஹ் இந்த கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குது, அது எத்தனை கிலோ, அது ரப்புக்கு தெரியும். வயாலமோ அதத கத்தரில் மலை துளிகள் என்ன ரப்புக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற மலை துளிகள், அதத வரக்கில் அஸ்ஜார், உலகத்தில் இருக்கிற இலைகளுடைய எண்ணிக்கை ரப்புக்கு தெரியும். என்ன ரப்புக்கு தெரியும். வாததமா அதுல அலைகள் இந்த இருள் இரவு எதெல்லாம் அப்படி மூடிக்கொண்டதோ அவைகளுடைய எண்ணிக்கை ரப்புக்கு தெரியும். இந்த பகல் வெளிச்சம் எந்தெந்த பொருளை படுகிறதோ அந்த பொருள்களுடைய எண்ணிக்கை ரப்புக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சஹாபிய கூப்பிட்டு அவரே தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால வர சொல்லணும். வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்ட ஒரு மோதிரம். அவர் வந்ததோடு ஹதியா கொடுத்தார். கேட்டார்கள், நான் உங்களுக்கு ஏன் இதை தந்தேன் என்று தெரியுமா? தெரியாது. இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க உறவு முறைக்கு தந்திருப்பீங்க, உறவு முறைக்கு தந்திருப்பீங்க. சொன்னார்கள், இல்ல உறவு முறைக்கு நாங்க ஹதியா தரோணும் சொன்னார்கள். அதே ஞாபகப்படுத்தினார். உறவு முறைக்கு இப்படி உதவிகள் செய்யணும். ஆனா நான் இப்ப உங்களுக்கு இதை தந்தது, நீங்க என்னுடைய ரப்ப புகழ்ந்தீங்களே, இதுக்காக தந்தேன். நான் என்ன ரப்ப புகழ்ந்தீங்க, நீங்க இந்த புகழுக்காக தந்தேன். கண்ணியமான சகோதரர்கள், என்ன ரப்பு அல்லாஹ்வை நாங்க சிந்திக்கணும், புகழணும். ரப்பு யார்? அவன், அவன் குதிரத் என்ன, அவன் வல்லமை என்ன, அவனை தவிர வேறு யாரும். டவுட் இருக்குதா உள்ளத்துல? டவுட் இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான், டவுட் இருந்தா உங்களோட டவுட்ட எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. முழு உலகத்துக்கிட்ட கேட்கிறேன்.
கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய கலாம்ல இந்த பொய்யும் இல்ல, இந்த சந்தேகமும் இல்ல. ரப்புடைய கலாம் அது, அல்லாஹ்வுடைய பேச்சு, டவுட் இல்ல, சந்தேகம் இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொன்றாக சிந்திச்சு 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 டவுட் வர இயலும். உலமாக்கிட்ட கேளும், எனக்கு இப்படி ஒரு உள்ளத்துல ஒரு வித்தியாசம் வருகிறது, இதுக்கு என்ன பதில்? என்ன அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டான், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அல்லாஹ் இதுக்குள்ள வைத்திருக்க. இந்த சந்தேகம் கண்ணியமான சகோதரர்களை, கனவான்களே, உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது ஆகிரத்தை தயாரிப்பதற்காக வேண்டி. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் உங்களை ஏன் படைத்தேன், உங்கள் உலகத்துக்கு நான் எதற்காக அனுப்பினேன். இந்த ரப்பு இவ்வளவு உறுதிமிக்க வல்லவன் அல்லாஹ், சந்தேகம் இல்லை அவன் டவுட் இல்லை. அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைச்சது கலக்கல் மௌத்தவல் ஹயாத் லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. உங்கள யார் நல்லமல் செய்றீங்க, உங்கள யார் எங்களுக்கு இத்தாஅத் பண்றீங்க, உங்கள யார் இந்த குர்ஆனை பின்பற்றீங்க என்கிறத பார்க்கிறதுக்காக. அல்லாஹ் எங்களை எக்ஸாம் பண்ணுகிறான், சோதிக்கிறான், எக்ஸாம் பண்ணுகிறான். கண்ணியமான சகோதரர்களை, கனவான்களே, உலகம் இது வாழ்வதற்காக வேண்டி தரப்பட்ட இடம் அல்ல. வாழ்க்கையுடைய இன்பங்கள் அனுசரிக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட இடம் அல்ல. மேலான கண்ணியமான சகோதரர்களை, கனவான்களே, நன்றாக புரிந்து கொள், நன்றாக விளங்கிக் கொள். இது நான் சொல்ற புத்திமதி அல்ல, ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் நாங்க எதை சாதிக்கோம்? அல்லாஹ் விரும்பின வாழ்க்கைய வாழும். அல்லாஹ்வுடைய விருப்பம். என்ற கண்ணு, என்ற காது, என்ற நாவு, என்ற உறுப்புகள் கண்ணியமான சகோதரர்களை, கனவான்களே, அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உத்தரவு குர்ஆனை திரட்டி பாருங்க. கண்ணை எப்படி பாவிக்கணும், காதை எப்படி பாவிக்கணும், வாழ்க்கை முழுமையாக ரப்புடைய உத்தரவு. வியாபாரம் செய்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், எங்களுடைய இஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யல. வியாபாரம் ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில்
ரப்புடைய பொருத்தம். வியாபார நோக்கம் அல்ல, பணம் சம்பாதிக்கிறதல்ல, ரப்புடைய பொருத்தத்தின் பிரகாரம் வியாபாரம் செய்து காட்டுவது. குடும்பம் நடத்தணும், ரப்புடைய பொருத்தத்தின் பிரகாரம் குடும்பத்தை நடத்துவது. குடும்பம் எப்படி நடத்துவது? எப்படி திருமணம், எப்படி திருமணத்துடைய ஏற்பாடுகள், எப்படி மனைவிய நான் வழி நடாக்குவது, மனைவியோடு எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது, பிள்ளைகளை எப்படி பெற்றெடுப்பது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி வழி நடாத்துவது, எல்லா விடயங்களும். சமூகம், பக்கத்து வீட்டில் எப்படி நடக்கணும், உறவுகளோடு எப்படி நடக்கணும், தாயோடு எப்படி நடக்கணும், தகப்பனோடு எப்படி நடக்கணும், முழுவடையும் முழுவடையும். இதுக்கு மத்தியில தொழுக கடமையாக்கப்பட்டிருக்குது. தொழுது ஆகணும், ஜக்காத்து கொடுக்கணும், நோம்பு பிடிக்கணும், ஹஜ்ஜி செய்யணும். கண்ணியமானவர்கள், சில தடைகள், இதை செய்ய வானம், களவெடுக்க வானம், தினா செய்ய வானம், வட்டி எடுக்க வானம், நவாகிகள் அல்லாஹ் எங்களுக்கு தடுத்த விடயங்கள். அது ஒரு பகுதி. கண்ணியமான சகோதரர்கள், நாங்க முறப்பிரகாரம் நடக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறதுக்காக 2 மணக்கு அல்லாஹ் சாட்டி வச்சிருக்கணும். ஒவ்வொருவருக்கிட்ட 2 மணக்கு. அல்லாஹ் நியாயம் உள்ளவன், நீதம் உள்ளவன், அநியாயக்காரன் அல்ல. இதனாலதான் கியாமத்தில் நியாயத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே பட்டோல தொங்க வைக்கப்பட்டிருக்கு. சிலர்களுடைய கருத்து, அந்த 2 பக்கத்தில் உள்ள மலக்குகளும் எழுதுறது அவருடைய கழுத்தில் தொங்க வைக்கப்பட்ட பட்டோலே. கியாமத்தில் ஒரு கிதாபாக அது இப்படி முன்னால வைக்கப்படும். யல்காஹு மன்ஷூரா, விரிக்கப்பட்ட நிலைமையில பார்ப்பார். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக், இது ஓண்ட கிதாபு, வேறு யாருடையும் இல்ல, உன்ட கழுத்துல மாட்டி வைக்கப்பட்ட கிதாபு. இக்ரா கிதாபக், ஓண்ட கிதாப நீ படிச்சு பாரு. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, கேள்வி கணக்கு கேட்கப்படுறதில் இது போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குத்ரத்துள்ளவன். நாங்க உலகத்துல ஜொலி பண்றதுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. எங்களோட ஒவ்வொரு நேரமும் கவனிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாடியும் அது அது அல்லாஹ்வினால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லேசான விடயம், பேசுறதுக்கு லேசி. 2 மலக்குமார வைத்து அல்லாஹ் எழுதுகிறான். وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ يَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. படிச்சு பார்த்து போட்டு கேட்கிறான், இது என்ன கிதாபப்பா? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், பெரிய சின்ன விடயம் எதையுமே விட்டதாக இல்லை, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வல் வஸ்னு யௌமைதில் ஹக், இந்த நன்மைய தீமையத்தான் அல்லாஹ் நிறுக்க போறான் கியாமத்தில். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, நன்மை அதிகமாகிட்டா சொர்க்கத்துக்கு போகும், மனமான வாழ்க்கை. வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, பாவங்கள் நிறைஞ்சி நன்மை குறைவு. நன்மைதான் பாரம், பாவம் அது பாரம் இல்லை. பாவம் நிறைஞ்சிருக்குது, நன்மை குறைவாக இருக்குது. உம்முஹு ஹாவியா,
நரகத்துக்கு போவாங்க. ஹாவியாண்டா என்ன? அது பயங்கர நெருப்புண்டு சொல்றான். லேசி விஷயம் அல்ல. நியாயமாக தீர்ப்பு செய்ய போகிறான் அல்லாஹ். நானும் நீங்க எல்லாரும் கியாமத்தில் எழுப்பாட்டப்படும். லேசான கர்மம் அல்ல இது. ரப்பு சொல்றது குர்ஆனில் ஞாபகப்படுத்துறது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ரப்பு ஞாபகப்படுத்துறது. எனக்கு எத்தனை வயசு, எத்தனை வருடம் உலகத்தில் வாழ்றேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் 50 வருஷம் ஆகிட்டு, 60 வருஷம் ஆகிட்டு, 45 வயசாகிட்டு, இப்ப மௌத்தாகினா எனக்கு வெற்றி பெற ஏழுமா? நான் தோல்வி அடைவேனா? என் ஹாலாத் என்ன? என் நிலைமை என்ன? என்னை அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லது அல்லாஹ் அவன் சன்னிதானத்திலிருந்து என்னை துரத்தி விடுவானா? கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த அபூபக்கர் கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானே? ஒரு வார்த்தையை ஏசி விட்டு அவரை கூப்பிட்டு, நான் ஏசினது போல எனக்கு ஏசுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த ஏசின வார்த்தை அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படுவேனோ தெரியா? யோசனை பண்ணி பாருங்க. ஹராமான சந்தேகமான உணவை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்தார்கள். சொன்ன வார்த்தை, உயிர் பிரிஞ்சாலும் இந்த உணவை வெளியில் எடுப்பேன் என்றார்கள். ஏன் சொன்னார்கள்? சின்ன விடயம் அல்ல. சொன்னார்கள், எந்த உடம்புல ஹராம் சேருமோ அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். சொர்க்கத்துக்கு தகுதியாக மாட்டால் அந்த உடம்பு சொர்க்கத்துக்கு போகாம. கண்ணியமான சகோதரர், இன்றைக்கு நாங்க தீன படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், கொண்டு வரணும் வாழ்க்கையில். ஒவ்வொரு அம்சமாக எப்படி சீர்திருத்துவது? என்ற பார்வைய, என்ற கேள்விய, பேச்ச, உடனட பாவனைய, என்ற குடும்ப வாழ்க்கைய எப்படி சீர்திருத்துவது? இன்றைக்கு எங்களை பத்தி எங்களுக்கு கவலை இருக்குதா இல்லையா? இதை பத்தி சிந்தனை, இதை பத்தி ஒரு யோசனை. குறைஞ்சபட்சம் ரப்ப கிட்ட கண்ணீர் வடிச்சாவது, அல்லாஹ் நீ சொர்க்கவாதியா ஆக்கியா, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்தியா, என் முன்னெத்தி ரோமத்தை இழுத்து கொண்டு போய் என்னைய நலவுல சேர்த்து போயா அல்லாஹ், செஞ்ச பாவத்தை மன்னிச்சு போயா அல்லாஹ். கெஞ்சி 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 ரப்பு கிட்ட துவா கேட்கிற பழக்கமாக, அதுக்கான ஏற்பாடுகள் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்களே. எந்த ஏற்பாடுகளை செய்கிறோம்? என்னைய பாதுகாக்கிறது. நீங்களே உங்களை நிறுத்து பாருங்க, நீங்களே உங்களோட லைஃப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த குற்றத்தை அல்லாஹ் எனக்கிட்ட விசாரிக்க போகிறான்? என்ன வியாபாரம், குழந்தைகள் விடயம், அது பெரிய ஒரு பகுதி. புள்ளைகள், இன்றைக்கு அல்லாஹ்வே சொல்றான், உங்களோட புள்ளைகள் உங்களோட விரோதியாக வருவார்கள். இன்றைக்கு இந்த புள்ளை எனக்கு எதிராக பேசும், இந்த புள்ளைய நான் உலகத்துக்காக வேண்டி பழக்கினேன், உலகம் வேண்டாம் என்று சொல்லுங்க. உலக விடயங்களுக்கே அந்த குழந்தையில முயற்சி செய்து உலக அந்தஸ்துகளையும் பட்டம் பதவிகளையுமே நோக்கமாக கொண்டேன். அந்த புள்ளையோட தொழுக, அந்த குழந்தையுடைய தீன், அந்த குழந்தையோட அல்லாட கட்டளைய பத்தி யோசனை பண்ணல. நாளைக்கு இந்த குழந்தை, இந்த மகன் எனக்கு எதிராக வழக்கு தொடருவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, என்னை எப்படி பாதுகாக்க, என் மனைவி எப்படி என் சொர்க்கத்தை கூட்டி கொண்டு போக, என் பிள்ளைகள் எப்படி சொர்க்கவாதியாக ஆக்கு, என் உம்மையும் வாப்பவையும் எப்படி என் சொர்க்கவாதியாக ஆக்கு. இதுதான் நபியுடைய கவலை. இதுதான் உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத். கண்ணியமானவர், இவ்வளவு உயர்ந்த நபி தெரு தெருவாக அலைஞ்சாங்க, வீடு வீடாக ஏறி இறங்கினாங்க, இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காக, இந்த உம்மத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக ஒரு நேரம், ஒரு நாளை கழிக்கல.
எந்த நேரம் கவலையான மூஞ்சி அடையாளம். என்ன கவலை? என் உம்மத்து சொர்க்கம் போகணுமே, என் உம்மத்து இந்த தீன விளங்குறாங்க இல்லையே, இவர்கள் நரகத்துக்கு போவாங்களே. பேசுறது லேசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல போனாங்க, அந்த தலைவர்களை சந்தித்தாங்க, சாதாரண பொதுமக்களை சந்தித்தாங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினாங்க. அந்த மக்கள் ரசூலுல்லாஹுவை அந்த ஊரை விட்டு வெளியில போகும்படி சொன்னார்கள், துரத்தினார்கள், கல்லால அடித்து துரத்தினார்கள். உடம்பெல்லாம் இரத்தம் ஓடுகிறது, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி மனதை நோவித்தார், ரொம்ப கஷ்டப்படுத்தினார். உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு லிஅஃப குவத்தி, என்ற பலகீனம் யா அல்லாஹ், எனக்கு இந்த மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியா, வக்கில்லத ஹீலத்தி, இந்த மக்களோடு நடந்து கொள்ற முறை தெரியாம இருக்குது யா அல்லாஹ். நான் இந்த மக்களுக்கிட்ட கேவலமாக இருக்கிறது உனக்கிட்ட சொல்றேன், பிரச்சனை இல்லை, உன்னுடைய சந்தோஷம் ரஹ்மத் எனக்கு இருக்கும்டா, இவைகள் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை யா அல்லாஹ். அந்த மலக்கு வந்து கேட்டாரு, இந்த ஊரை அழிக்கட்டுமா? வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரலையா, சந்ததிகளாவது வருவாங்க, இந்த கவலை எனக்கிட்ட இருக்குதா, இந்த மக்களை கொஞ்சம் பாருங்களேன், இந்த ஃபெமிலியை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்புறோம், மௌத்துக்கு பொறுப்புள்ள வாழ்க்கையை நம்புறோம், இந்த சொர்க்கத்தை நம்புறோம், நரகத்தை நம்புறோம். நம்பிக்கையுடைய ரிசல்ட் என்ன? என்ன ஏற்பாடுகளை செய்கிறோம் நாங்கள். கண்ணியமானவர்கள், இந்த ஏற்பாட்டுல ஏதோ பலகீனமான ஒரு கஸ்து போனா எங்களுக்கு கேவலம், எங்களுக்கு கேவலம். அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்தும், ரப்புடைய கட்டளையை ஞாபகப்படுத்தும், சொர்க்க வாழ்க்கையை ஞாபகப்படுத்தும். இது யாரு செஞ்சது? இது யாரு செஞ்சது? என்னுடைய தலைவர் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய காலடிக்கு போனார்கள், மக்களுடைய காலடிக்கு போனார்கள். கண்ணியமானவர், உம்மத்திலே ஒரு ஃபித்னா இருக்கு, யாரு பாதுகாக்கிறது இந்த உம்மத்தை? எங்கட வீட்டுக்குள்ள ஏண்ட மகன், ஏண்ட மனைவி, ஏண்ட புள்ள இந்த தொழுகை இல்லாம மௌத்தாகின என்ன கதை? எத்தனை வீட்டுக்குள்ள சுபகு தொழுகிறார்? நல்ல எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாரும் தொழுகையாளிகள் என்றோம், தொழுகையாளிகள் என்றோம். தொழுகையில பேணுதல் இருக்குதா? தொழுகையில எந்த பேணுதலோடு தொழுகிறோம்? அதுக்கான என்ன முயற்சிகளை செய்கிறோம்? கண்ணியமானவர்கள், இந்த மகள் நிக்காக நடக்குது, இந்த மகளுடைய தொழுகையிட ஹாலாத் என்ன? இந்த மகள் தொழுகையிட ஹாலாத் என்ன? இந்த உம்மத்துடைய தொழுகையிட ஹாலாத் என்ன? நாங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம். நான் இப்ப அக்குர்னக்கு வருவதற்கு முன்னால இந்த கல்கமுவ மாகோ பகுதியில் வேலை செஞ்சேன். கண்ணியமானவர்கள், சில மஹல்லாக்களுக்கு போனா 5% 10% தொழுகையாளிகள். மாகோ டவுன்ல மர்கஸ் மஹல்லா, அந்த மக்கள் யாரும் இருக்கிறோ தெரியும், அந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்து உங்களோட ஹாலாத் என்னான்னு கேட்டு, ஹஜ்ரத் 492 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க. 492 எத்தனை பேர் தொழுகிறாங்க? 210 பேர் தொழுகிறாங்க. 210. அப்ப நீங்க கணக்கு பாருங்களேன், 282 பேர்கிட்ட தொழுகை. இந்த மக்கள் நாளைக்கு மௌத்தாகின எங்க போவாங்க? என்ன ஆளாக்கு? இவங்களுக்கு யாரு பதில் சொல்லுவது? இவங்களுக்கு யாரு போவது? நான் அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், ஒரு ஆளாக்குகள் என்ன? ஒருவர் சொல்றாரு, சுருக்கமாக சொல்றேன், ஹஜ்ரத் எங்களோட ஒரு பெண் குழந்தை சகோதரி
படிக்கிறதுக்காக போய் வந்து ஒரு அந்நிய காபிரோடு தொடர்பாகி இப்ப போலீஸ்ல போய் நிக்க வேண்டிய நிர்பந்தம். உம்மா வாப்பா மாமா ரெஷ்டிமார் எல்லாரும் இருக்கணும். இந்த இஸ்லாமிய புள்ள தொழுகை உள்ள புள்ள டைமுக்கு இல்லாட்டியும் ஏதோ சந்தர்ப்பம் தராவி நோன்பு காலம் இப்படி ஏதோ ஒரு சில டைம்ல தொழக்கூடிய புள்ள என்ன சொல்லுது? பொலிசுக்கு முன்னால இந்த எல்லா ஃபேமிலி மீக்குது. என்ன சொல்லுது அந்த புள்ள? அவன் இஸ்லாத்துக்கு வராட்டி பரவாயில்ல, நான் புத்தாகமைக்கு போக தயார். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் பேசுறது லேசி. யார் பொறுப்பு இதுக்கு? இன்றைக்கு நாங்க எங்கட கடை, எங்கட தொழில், எங்கட வியாபாரம், எங்கட குடும்பம், எங்கட நாங்க இருக்கிறோமே, இந்த உம்மத்துக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு இதுக்கு? ஒவ்வொரு மகல்லாவும் யோசனை பண்ணுவோம். ஒவ்வொரு மகல்லா எங்கட மகல்லாட ஹாலாத் என்ன, பெண்களுடைய ஹாலாத் என்ன, இந்த மக்களுடைய நிலைமை என்ன, எங்க போறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? கண்ணியமான சகோதரர்கள், நாங்க போன வருஷம் இந்த புல்மூட்டை பகுதிக்கு போனோம். அங்க ஏரியாவுடைய பொறுப்புதாரிகளை சந்திப்போம். அதில் ஒரு பொறுப்புதாரி எங்களோட மദ്രஸாவில் ஒரு மகனையும் போட்டிக்கிறார். அவரையும் சந்திச்சோம். உங்களுடைய ஏரியாவோட தொழுகை வீதம் என்ன? தொழுகை வீதம் என்ன? 15 வீதம் தொழுகை வீதம். 15 வீதம். நீங்க இன்னைக்கு போய் கேளுங்க. புழுமூட்டை எத்தனை பள்ளி இருக்குது? 20 25 பள்ளி எனக்கு சொன்னது நான் 15 வீதம் தொழுகை வீதம். கண்ணியமான இவை இந்த இடத்துக்கு யார் பொறுப்புன்னு சொல்லுங்க. இதுக்கு தான் இன்றைக்கு எங்கட சீர்திருத்தம். நாங்க சீராகணும், எங்கட வாழ்க்கையில கயிறுகளை கொன்றோம், இந்த எங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், எங்க உம்மத்தை பாதுகாக்கணும். இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டது. உங்களோட சீர்திருத்தம் நோக்கத்தோடு வாங்கோ, கத்து செய்யுங்கோ, மக்களை சந்தியுங்கோ. உங்களை அடிச்சு விரட்டினாலும் பரவாயில்லை, திரும்ப போங்க கால் அடி. கத்து வாரத விரும்புறாங்க இல்ல, மனசால கசப்பாக நினைக்கிறாங்க. என்னப்பா கத்து வாராங்க, கசப்பாக நினைப்பாங்க. ஏன்? உள்ளம் தீனுடைய ருசியில இல்ல. அந்த கசப்பாக கணக்கெடுக்கிறார், விளங்காமத்தான் கசப்பாக பார்க்கிறாங்க. நாங்க திரும்ப போவோமே, அவனை சொர்க்கவாதியாக ஆக்கணுமே. நஷ்டவாளியாக மௌத்தாகினா யார் பொறுப்புன்னு சொல்லுங்களேன், யார் பொறுப்புன்னு சொல்லுங்களேன். கண்ணியமானவர்களே, இது தொழுக விடயத்தில் இப்படி ஆண்களுக்கிட்ட இந்த ஹாலாத் என்ன, பெண்களுடைய ஹாலாத் என்ன, பெண்களுடைய ஹாலாத் இப்படி, இந்த பிள்ளைகளுடைய ஹாலாத் என்ன. கண்ணியமானவர்களே, இதுக்குத்தான் நாங்க முழு வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாரத்தை தண்ட சாட்டா கிட்ட இந்த சூரியன் இந்த வடதுகையில கொண்டு வந்து வச்சு இந்த சந்திரன் இடதுகையில வச்சாலும் என் பொறுப்பை நான் கைவிட மாட்டேன். ஒன்று நான் இதுல மௌத்தாகுவேன் அல்லது இதை செஞ்சு விட்டு. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்குள்ள உசூலும் அதுதான். நாங்க மௌத்து வரைக்கும் இந்த வேலையை செய்யணும், பொறுப்புள்ளவங்க. இதுக்குத்தான் நாங்க எங்கட சீர்திருத்தம், நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில வாரது எங்கட சீர்திருத்தம். ஏன் என்னில நிறைய மாற்றம் வர வேண்டியிருக்கிறது. இந்த கவலை, இந்த துவா, இந்த சிக்கர் தாஜத்தில் எழும்பி இந்த கவலை உம்மத்துக்காக நான் சொல்றேன் கேளுங்க. உம்மத்துக்காக நான் ஒரு துவா செய்கிறேன். என்ன துவா? اللهم اغفر لي اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات. யா அல்லாஹ், முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும் மன்னிப்பாயாக, முஃமினான ஆணையும் பெண்ணையும் மன்னிப்பாயாக, மௌத்தானவர்களையும் உயிருள்ளவர்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கூலி தருவான் இந்த துவாவுக்கு? உம்மத்துக்காக கேட்ட துவா எவ்வளவு கூலி தருவான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின்கள் முஸ்லிம்கள் மௌத்தாகினவர்கள் உயிரோடு வாழக்கூடியவர்கள் இந்த எண்ணிக்கை அளவுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான். 2 கோடி முஸ்லிம் இருக்கிற 2 கோடி நன்மை எழுதுவான். சந்தேகமா? கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவுல ஒரு கவலையில கண்ணீர் வடிச்சு, யானே இந்த உம்மத்துக்கு நேர் வழியை கொடு, இந்த உம்மத்தை மன்னிச்சுக்கோ, இந்த உம்மத்தை சொர்க்கவாதியாக ஆக்கு.
துவாவுக்கு இவ்வளவு பாக்கியம்டா. இந்த உம்மத்துடைய கவலையில நான் எலும்பி கத்துல போனா, ஒரு 3 நாள் போனா, ஒரு 40 நாள் போனா, என் மனைவிய பிள்ளைகளை தொழில வியாபாரத்தை விட்டுட்டு போறேன் ரப்புடைய பாதையில. இந்த ஒரு துவாவுக்கு இவ்வளவு கூலி கிடைக்கும்டா, இந்த ஒரு துவாவுக்கு இவ்வளவு கூலி கிடைக்கும்டா. அன்றாட தீனுக்காக ஒரு 4 மாசம் போன இந்த கூலியுடைய எண்ணிக்கை எப்படி சொல்லுவது? அல்லாட தீனுக்கு என்ன செய்கிறோம் பேச்சு ஒன்றும் இல்லை, ஒரு கோஷம் இல்லை. உம்மத்துடைய கவலை என்னைய பத்தி என்ன கவலை, உம்மத்தை பத்தி உள்ள கவலை. வெளிநாட்டுக்கு போறோம் என்ன இதே கவலை, இதே திட்டம். எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று பார்க்க கண்ணியமானவர் 49 கோடி அல்ல, அது மனிதன் ஹவா, அந்த ஆத்திரம், கவலை, சிந்தனை கேட்பாலாம், அதை விடவும் கூட்டி கொடுப்பாங்க. கண்ணியமான சகோதரர்கள், இந்த கவலை வரணும் உள்ளத்தில், உம்மத்தை பத்தி உள்ள கவலை. உம்மத்துக்காக வேண்டி துவா செய்வது, அழுவது, திரிவது, பாடுபடுவது முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த நீயத்தில் எழுப்பி நில்லுங்க உடனடியாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் நான் அவசரமாக அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 4 மாசம் போக தயார். இன்ஷா அல்லாஹ் பைதலோ வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ தீனுக்காக ஒரு 4 மாசம் இன்ஷா அல்லாஹ்